வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு என்னோட வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வண்டியை விட்டுடுங்கன்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நோ பார்க்கிங்கில் நிற்க வச்சாக்கா அது எப்படி பின்ன வண்டியை விட்டுடுவாங்களா? அதனால தான் வண்டியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்ட்டு நான் தெரியாமல் நிற்க வச்சுட்டு நான் பூதா விற்றுக்கிட்டு இருக்கேன். வண்டியை விட்டுடுங்கன்ட்டு இவங்க கெஞ்சி கேட்குறாங்க. டிராஃபிக் போலீஸ் வந்தால் தான் விடுவாங்க. அதுவெல்லாம் நீங்கள் இங்கேயே காத்துட்ருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க போயிட்டோன்னே இவங்க வந்து முழிச்சிட்டு நிற்கிறாங்க பயந்துக்கிட்டு. பூ கடை இருந்தது, அதை கார்பரேஷன்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த வண்டியை தெரியாமல் அந்த இடத்துல நிற்க வச்சோம், இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது அவருக்கு தெரிஞ்சாக்கா ரொம்ப நம்மளை திட்டுவாருன்ட்டு பயந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் முத்து ஃபோன் பண்ணுறாரு. எங்கே இருக்கேன், நான் சாப்பிட்றதுக்கு வரேன்னு கேட்டவொடனே இவங்க அழுகுறாங்க. என்னாச்சுன்ட்டு கேட்டவொடனே இவங்க சொல்கிறாங்க, நான் நோ பார்க்கிங்கில் வண்டி நிற்க வச்சுட்டு வந்துட்டுருந்தேன். பூ கொடுத்துட்டு வரதுக்குள்ளார வந்து பார்த்தா வண்டி காணோம். இங்கே வந்தால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, விட மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஒரு ஷாக் ஆகி திட்டிட்டு கிளம்பி வர அங்கேயே இருன்னு சொல்கிறாரு. வந்து பார்க்குறாரு. எதுக்காக நீ அந்த இடத்துல வண்டி நிற்க வச்ச, உனக்கு எந்த இடத்துல நிற்க வைக்கணும் கூட தெரியாதான்ட்டு நான் அவசரத்தில் நிற்க வச்சுட்டு போயிட்டு வந்து பார்த்தாக்கா காணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு போலீஸ்காரர் வராரு. அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, டிராஃபிக் போலீஸ் வந்தால் தான் விடுவாங்க, அவர் வந்ததுக்கு அப்புறமா வண்டி எடுத்துகிட்டு போவீங்க இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இவருக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர் வராரு. அவர்கிட்ட கேட்டாக்கா அவரும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு, நீங்கள் ஃபைன் கட்டிட்டு கூட்டிகிட்டு போங்க, அதை கோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இங்கே ஃபைன் கட்டிட்டீங்கன்னா இப்படியே வாங்கிட்டு போயிடலாம், போலீஸ்காரர் வருவார், டிராஃபிக் போலீஸ் வந்தோன்னே வாங்கிட்டு போவீங்க இருங்கன்னுட்டு சொல்லிட்டு போய்ட்றாங்க. மீனா ஒரு பக்கம் அழுகுறாங்க. அவர் திட்டி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் இங்கே நடந்துருக்கிற விஷயம் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இதே நேரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோகிணி, மனோஜ், ஜீவா 4 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து உட்காந்தோடனே இவன் என்னை ஏமாற்றிட்டு என்னோடய பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான்னுட்டு நான் ஒன்றும் ஏமாற்றலை, அவனே தான் எனக்கு அனுப்பிவிட்டான், அவன் தான் எனக்கு அனுப்புதான் நான் எடுத்துகிட்டு போனேன்றாங்க. ரொம்ப அடாவடியாக பேசுகிறாங்க ஜீவா. எங்கள் அப்பாவோட பணம்னுட்டு. அப்போது இவன் கூட நான் இருந்தால் அதுக்கு சரியாக போச்சுன்றாங்க. இவங்க ஏடா கூடமாகவே பேசுகிறாங்க. அதை கேட்டதோ ரோகிணி மனோஜும் ஜீவாவுக்கு திட்டுறாங்க. நீங்கள் இங்கேயே சமாதானம் ஆகிட்டா சரியாக போச்சுன்றாங்க. நான் கொடுக்க மாட்டேன் சார், அவன் ஒப்புதலோட தான் அந்த பணத்தை எடுத்துன்றாங்க. இவ தான் எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கா, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்ட்டு இவர் சொல்கிறாரு. அவர் சைன் பண்ணி தான் நான் எடுத்தேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க வாக்குவாதம் நடக்குது. இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், அந்த பணத்தையும் கொடுக்க மாட்டேன், இவங்கள இப்படியே அனுப்பிடுங்கன்ட்டு, நீங்கள் இவங்ககிட்ட பணம் கொடுக்காம போக முடியாதுன்ட்டு இவங்களும் அதேமாதிரி சொல்கிறாங்க. எங்கள் பணத்தை கொடுக்காம நீங்கள் இந்த ஊரை விட்டு போக முடியாது, வெளியூருக்கு போகவே முடியாதுன்ட்டு மனோஜ் ரோகிணி ஒரு பக்கம் திட்டுறாங்க. என்னோட லாயரை வர வைக்கிறேன்ட்டு லாயர் வந்தோடனே அவர் பேப்பர் எடுத்து வந்து காட்டுறாரு. இவர் சைன் பண்ணி தான் அவங்க பணத்தை எடுத்துருக்காங்கன்னுட்டு. ஆமாம் சார், நானும் சைன் பண்ணேன், இவன் இந்த மாதிரி தான் எடுப்பான்ட்டு எனக்கு தெரியாதுன்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கூட வாக்குவாதம் நடக்குது. ஆனால் கடைசி வரலாம் இந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேன்ட்டு அடாவடியாக பேசுகிறாங்க ஜீவா. ஒவ்வொரு தடவை இவங்க 3 பேர் வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறாங்க. நீ பணம் கொடுக்காம வெளியில் போகக்கூடாதுன்ட்டு நான் அர்ஜென்ட்டாக போகணுன்றாங்க அவங்க. இங்கே இடம் வாங்குறதுக்காக வந்தனுட்டு இப்போ இவ்வளோ விட்டாக்கா இவள் வெளிநாட்டுக்கு போயிடுவேன், எங்கள் பணத்தை வாங்கி கொடுக்காம இவ்வளோ அனுப்பக்கூடாது, இல்லாட்டி கேஸ் போடுங்க, கோர்ட்டுக்கு போட்டோம், நாங்கள் கோர்ட்டில் போயிட்டு வாங்கிக்கிறோன்றாங்க. அதை பார்த்தது அவங்க ஷாக் ஆகிறாங்க. இதெல்லாம் வேணாம் சார், நான் பணமும் கொடுக்க மாட்டேன், இவங்கள சமாதானம் பண்ணி அனுப்புங்கன்னுறாங்க. இவங்க நான் பணம் வாங்காமல் போக மாட்டேன்ட்டு இவங்க மாறி மாறி சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடைசியாக போலீஸ்காரர் சொல்கிறாரு, என்னம்மா அது மொத்த பணம் அவருது, நீ எடுத்துகிட்டு போயிட்டேன்னு அவன் என்னை ஏமாற்றிட்டான்ட்டு அதுக்கு சரியாக போச்சுன்றாங்க. எப்படி பார்த்தாலும் தப்பு ஜீவா பக்கம் இருக்கும்போது இவங்க கேட்டு பார்க்குறாங்க, அவங்க மாட்டேன்ட்டு மறண்டு பிடிக்கிறாங்க. அப்போ கடைசியாக போலீஸ்காரர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கேயே சமாதானம் ஆகிட்டா ஆச்சு, இல்லாட்டி இது கோர்ட்டு வெளில போச்சுனாக்கா கேஸ் ஆகும், நீங்கள் வெளியூர் போக முடியாது, ஜெயிலுக்கு கூட போக வேண்டி வரலாம், நீங்கள் யோசனை பண்ணி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவங்க ஷாக் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் ஃபோன் வருதுன்ட்டு மனோஜ் ஃபோன் பேசுறதுக்காக வெளியில் வராரு. வெளியில் தான் நின்று முத்துவும் மீனாவும் காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கலாம். இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.